அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் தினந்தோறும் ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட நபிமொழிகள் என்ற தலைப்பில் நாம் அதிகம் கேள்விப்பட்ட செய்திகளாக இருக்கும். ஆனால் நாம அதற்கு ஒரு சில விளக்கங்களை கற்பித்து கொண்டு அந்த நபிமொழியினுடைய சரியான விளக்கத்தை புரியாமல் தவறான ஒரு விளக்கத்தை நாம் புரிந்தவர்களாக இருக்கிற செய்திகளை தொகுத்து ஒவ்வொன்றாக நாம் பேசி கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் அவர்களின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஏராளமான சொற்பொழிவுகளின் வாயிலாக இந்த சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் கேள்வி கேட்டு பதில்களை அளித்து கொண்டிருந்த ஒரு காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் தன் தோழர்களோடு அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர், வெளியூர்காரர், பயணத்தில் இருக்கிறார். ஆனால் பயணத்தினுடைய தோற்றம் அவர்கிட்ட இல்லை. அப்படிப்பட்ட நபர் ரசூலாவுக்கு அருகில் வந்து அமர்கிறார். பொதுவாக ரசூலாவுடைய கால பயணத்திற்கும் இந்த கால பயணத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த காலத்தில் பயணப்பட்டாலே உடல் வலியோ, ஒரு சோர்வோ, அசதியோ, ஒரு முகத்தில் ஒரு வாடிய நிலை தென்படும். ரசூலா காலத்து பயணம் இதைவிட மோசமாக இருக்கும். புழுதி காற்றில் ஆரம்பித்து அடர்ந்த பாலைவனத்தில் ஒரு கடுமையான ஒரு உடல் பாதிக்கப்பட்ட நிலையில் தான் பயணத்தை முடித்து கொண்டு வருவார்கள். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், பயணம் என்பது அல்லாஹ்வுடைய வேதனைகளில் ஒரு வேதனை. சீக்கிரத்தில் ஊருக்கு திரும்பிடுங்கன்னா, பயணித்து கொண்டே இருக்காதீர்கள். எவ்வளோ சீக்கிரத்தில் ஊர் திரும்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் ஊர் திரும்பிடுங்க. இது அல்லாஹ்வுடைய வேதனைகளில் ஒரு வேதனை என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதர், வெளியூர்காரர், அவர் மதீனா தேசம் இல்லை, வெளியூர்காரர் ஒருவர் வருகிறார். அவர்கிட்ட பயணத்திற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. நல்ல குளிச்சு புத்தாடையை, வெண்ணெய் நிற ஆடை அணிந்து, தலையில எண்ணெய் தேய்த்து, அந்த முடி களையாமல் அழகாக தலை சீவி விட்டு, பக்கத்து வீட்டிலிருந்து ஒருத்தர் வந்தா எப்படி வருவாரோ அப்படி வெளியூருக்காரர் ஒருத்தர் வர்றார். அது பார்க்கவே வித்தியாசம் இருக்கு. இப்படி ஒருத்தர் வெளியூர்லேருந்து வர முடியாத இவர் வந்திருக்கிறாரு. ரசூலாவுக்கு பக்கத்தில் ரசூலாவோட தொடையோடு தொடை ஒட்டிய நிலையில் அமர்ந்து கொண்டு அவர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமினுடைய முதலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவர் கேட்கிறார், மல் ஈமான். வேறு சில செய்தியில வருது, ஃபக்பிரினி அனில் ஈமான். நபி அவர்களே, முகமது அவர்களே, ஈமானை பற்றி எனக்கு சொல்லுங்கள். நபிகளார் சொல்கிறார்கள், அல் ஈமான் அன் துக்மினு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ பிலிகாயிஹி வ ரசூலிஹி வ துக்மினு பில் பஅஸ். அல்லாஹ்வை, வானவர்களை, வேதங்களை, தூதர்களை, மறுமை நாளை, அதாவது எழுப்பப்படுகிற அந்த நாளை, வேறு சில அறிவிப்புகளில் விதியை, இந்த 6 காரியங்களை நம்புவதற்கு பெயர் தான் ஈமான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த மனிதர், வந்த மனிதர் இன்னொரு கேள்வியை கேட்கிறார், ஃபக்பிரினி அனில் இஸ்லாம். இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அல் இஸ்லாமு அன் தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி. நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க கூடாது. அதுபோக வ துகீமுஸ் ஸலா வ தூத்து ஸக்கா அல் மஃப்ரூதா, தொழுகை நிலைநாட்ட வேண்டும், கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை நீ வழங்க வேண்டும். ஒ தசூம ரமதான், ரமலான் காலத்தில் நோன்பு வைக்க வேண்டும். வேறு அறிவிப்பில் எப்படி வருகிறது என்றால், ஹஜ்ஜையும் சேர்த்து நிறைவேற்ற வேண்டும் என்று வருது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த 5 கடமை. அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது, தொழுகை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும், ரமலான் கால நோன்பை வைக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்து அந்த மனிதர் கேட்கிறார், ஃபக்பிரினி அனில் இஹ்சான். இஹ்சான்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நல்ல முறையில் செயலாற்றுவது, அல்லாஹ்விடத்தில் நல்ல முறையில் வழிபடுவது என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கஅன்னக தராஹு ஃபஇன்லம் லக்கும் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீங்கள் அல்லாஹ்வை வழிபட வேண்டும், அல்லாஹ்வை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை போன்று நீங்கள் வழிபடுங்கள். ரப்பு நம்ம முன்னாடி இருக்கிறோம், ரப்பை நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ உனக்கு என்ன ஒரு பயபக்தி வரும், ஒரு நெஞ்சில் ஒரு கலக்கம், அச்ச உணர்வு வரும். அந்த அச்ச உணர்வோடு உங்களுடைய எல்லா வழிபாட்டையும், தொழுகை மட்டுமல்ல, எல்லா வழிபாட்டையும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அப்படி நடத்துங்கள். ஃபஇன்லம் யக்குன் தராஹு ஃபஇன்னஹு யராக. அவனை நீங்க பார்க்கலைன்னா கூட அவன் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான், அதை நீங்க மறந்துடாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி, இப்படி ஒருவர் தன் வாழ்நாள் முழுக்க தொழுகை மட்டுமல்ல
எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், செயல்படுங்க. இதுதான் வாழ்க்கையில் அழகிய முறையில் செயல்படுவது அப்படின்னாங்க. இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம எல்லாரும் கேட்டதுதான். கூடுதலாக அந்த வந்த மனிதர் எப்போ என்ன கேட்கிறார் என்றால், அதாவது மத்த சா, மறுமை நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், மல் மசாலு அன்ஹாபி அழலமும் மினசாயில், கேட்பவரை விட கேட்கப்பட்டவருக்கு நன்கு அறிந்தவர் இல்லைங்கிறாங்க. அங்க பதில் எப்படி வருது? எனக்கு தெரியாதுன்னு வரல. எப்படி சொல்றாங்க? கேட்கக்கூடிய ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் கேட்கப்படுறேன், கேட்பவரை விட கேட்கப்பட்ட நான் நன்கு அறிந்தவன் இல்லை என்று நபி அவர்கள் சொல்றாங்க. அந்த மனிதர் சுதாரிக்கிறார். சுதாரிச்சு அடுத்து என்ன கேட்கிறாங்க, மின் இஷ்ராத்தி சா, மறுமை நாளுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குதான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அடிமை பெண் தன் எஜமானனை பெற்றெடுப்பாள், ஆட்டு இடையர்கள் போட்டி போட்டு கொண்டு உயர்ந்த கட்டடங்களை கட்டுவார்கள், அதில் கொண்டு பெருமை அடிப்பார்கள். இப்படியான காரியங்கள் நடந்தால் மறுமை நாளை நீங்கள் எதிர்பார்க்கலாம், அது அதனுடைய அடையாளம்ங்கிறாங்க. வந்தவர் புறப்பட்டுட்டார். கொஞ்சம் தாமதமாக ரசூலா சொல்றாங்க, உமரை அழைத்து, உமரை வந்தவரை போய் பார்த்துட்டு வாங்க, ஒரு கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. உமர் ரதியல்லாஹு அந்த சபையை தாண்டி வெளியே போய் பார்க்கணும், ஆளை காணும். ரசூலாட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரை காணும். நபி அவர்கள் சொன்னார்கள், தாக்க ஜிப்ரீல், வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த புதிதான தோற்றம், அழுக்குப்படையாத ஆடை, அவருடைய தலைமுடி கூட களையாத ஒரு நிலையில் ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி வந்து உட்காந்து போனாரு. வானவரை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். நீங்கள் மார்க்கத்தை பற்றி கேள்வி கேட்க வைக்கப்பட்டீர்கள், அல்லாஹ் வானவரை வைத்து கேள்வி கேட்க வைத்து மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தான். இந்த செய்தி நம்ம பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். இதில் ரொம்ப நம்ம புரிந்து கொள்ளாத அல்லது நாம் தவறாக புரிந்து கொண்ட ஒரு செய்தி என்னவென்றால், ரசூல்லா கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறாங்க, மத்த சா, மறுமை நாள் எப்போன்னு கேட்டாங்க. ரசூலா என்ன சொல்லி இருக்கணும்? எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இருக்கணும். ரசூலா அங்க என்ன வார்த்தை பயன்படுத்துகிறார்கள் என்றால், மல் மசாலு அன்ஹாபி அழலமும் மினசாயில், கேட்பவரை விட கேட்கப்பட்ட எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் பெரிய அறிவு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல ஏதாவது தெரியும்னு சொல்றாங்களா, தெரியாதுங்கிறாங்களா? இது என்ன அர்த்தம்? இது சில மார்க்க அறிஞர்கள் கூட விளக்கம் கொடுக்கும் பொழுது, மறுமை நாள் அளிக்கப்படுவதை பற்றி உலகத்தில் 2 பேருக்கு தெரியும், அல்லாஹ்வை தவிர்த்து. ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று அல்லாஹ்வுடைய தூதர். இப்படியெல்லாம் சில மார்க்க அறிஞர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. இது ஒரு தவறான விளக்கம். அங்க உண்மையில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, இந்த தகவல் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குமே, தெரிஞ்சுக்கிட்ட நீங்க கேட்கலாமா? பாடம் இல்லாதவங்க கேட்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழர் கேட்காரு, மத்த சா, அல்லாஹ்வுடைய தூதரை மறுமை நாள் எப்போன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா அத்தலஹா, அதுக்காக நீ என்ன தயார்படுத்தி இருக்கிற? மறுமை நாள் கேட்கிறியப்பா, ஏதாவது பெருசா பல்கா லம்பா நன்மையை சேர்த்து வச்சு நீ மறுமையை கேட்டிருந்தா நியாயம், என்ன செஞ்சிருக்கிற? அப்போ அவர் சொல்றாரு, பெரிய அளவில் ஒன்றும் செய்யலை, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தொழுது எடுக்கிறேன், நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறேன், அதை தாண்டி என்ற பெரிய அமல் இல்லைங்கிறாங்க. அப்போ வெளியே உள்ள சாதாரண மனிதர்கள், மக்கள், சஹாபாக்கள் கேட்கும்போது ரசூலா பதில் எப்படி இருக்குது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது ரசூலாவுடைய பதில் எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கும் தெரியாது, தங்களுக்கும் தெரியாது, இந்த தகவல் என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியுமே, தெரிஞ்சுக்கிட்டே இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படிங்கிறத ரசூலா அந்த சபையிலே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் நபிக்கு தெரிஞ்சிருச்சு சபையில் இருக்கும்போது, ரசூலா வேற யாருக்கும் தெரியாத விதத்தில் அப்படி ஒரு பதிலை தெரியப்படுத்துகிறார்கள். அப்ப மறுமை நாளை பற்றிய அறிவு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் அந்த அறிவை வெளிப்படுத்தவில்லை. திருக்குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், சூரா அல் அஹ்ராஃப் என்ற 7வது அத்தியாயம், அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் இறுதி வசனங்களிலே பேசுகிறான், யஸ்அலூனக அனிஸ்ஸாஅ, நபியே மறுமையை பற்றி அவர்கள் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, மறுமை எப்போ வரும், எந்த நாளில் வரும், நாங்கள் அதுக்கு முன்னாடி எப்படி தயாரிப்பதற்கு என்று அந்த நாளை பற்றி அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். ஐயான முர்சாக, எந்த நாளில் எந்த கிழமையில் கரெக்டா பர்டிகுலரா ஒரு நாளை குறிப்பிட்டு சொல்லுங்கள், என்றைக்கு அந்த மறுமை நாள் நிகழும் என்று கேட்கிறார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, அது பற்றிய அறிவு என் இறைவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லுங்கள். அது பற்றிய அறிவு யார்கிட்ட இருக்கு? கரெக்டா இந்த வருடம், இந்த மாதம், இந்த நாளில், இந்த குறிப்பிட்ட நேரத்தில் முழு உலகம் அளிக்கப்படும் என்கிற அறிவு யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வானவர்களுக்கும் கிடையாது, வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடையாது, எந்த மனிதருக்கும் தெரியாது, எந்த இறை தூதருக்கும் தெரியாது, இறை தூதர்களில் இறுதி தூதருக்கும் தெரியாது. அது பற்றிய அறிவு அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. லா யுஜல்லிஹா லி வக்திஹா இல்லா ஹுவ, அவனை தவிர வேறு யாரும் அந்த நாளை பிற்படுத்தவும் முடியாது. கொஞ்சம் தாமதப்படுத்தி ஒரு நாள் டிலே பண்ணி அவன் நினைச்ச பிற்படுத்துவான், அவனை தவிர எவனும் அந்த நாளை பிற்படுத்தி விட முடியாது. சக்குலத்து ஃபி ஸமாவாத்தி வல் அர்து, வானங்கள் மற்றும் பூமியில மிக கடுமையான கனம் நிறைந்த நாள் எது?
அது அந்த மறுமை நாள் தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், லா தாத்திக்கும் இல்லா பகதத்தன், அது உங்களிடத்தில் திடீரென்று தான் வரும், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரிலாம் வராது. இப்போ அந்த மறுமை நாளுக்கு 2 வருஷம் இருக்கு, 2 மாசம் இருக்கு, 1 வாரம் இருக்கு அப்படின்னு காத்திருந்து அந்த மறுமை நாள் நீங்க அடைய போறது கிடையாது. மறுமை உங்களிடத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென்று தான் அந்த நாள் உங்களிடத்தில் வரும். யஸ்அலூனக கஅன்னக ஹஃபீன் அன்ஹா, நபியே எல்லாமே உங்களுக்கு தெரியுங்கிற நம்பிக்கையில வந்து அவங்க உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. குல் இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, இது பற்றிய அறிவு அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லுங்கள். நீங்க எதை கேட்டாலும் பதில் சொல்றீங்க. தொழுகையை பத்தி கேட்டா சொல்றீங்க, மறுமையை பத்தி கேட்டா சொல்றீங்க, சொர்க்கத்தை பத்தி கேட்டா சொல்றீங்க, நரகத்தை பத்தி கேட்டா சொல்றீங்க. இப்படி கேட்கறதுனால மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்டா கூட சொல்லுவாங்கன்னு நினைச்சு உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. உங்களுக்கு அந்த அறிவு இல்லை, இதை மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துங்க. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இந்த அறிவு இருக்கிறது, வேறு யாருக்கும் அல்லாஹ் இதை வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான், வலாக்கின் அக்ஸர நாஸி லா யஅலமுன், என்றாலும் அதிகமான மக்கள் இதன் விஷயத்தில் அறிவற்று இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதிகமான மக்களுக்கு அறிவு கிடையாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ஞானம் இருக்கு. சில மக்களை பார்க்கலாம் இன்ன வரைக்கும் நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக அந்த மீலாது விழா வந்தது என்றால் நபியை பற்றி வரம்பு கடந்து புகழ்வார்கள். நபியை புகழணும், உண்மையிலேயே மக்கள் மத்தியில் புகழப்படுவதற்கு ஒரு தகுதி வாய்ந்தவர் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாண்டி வேற யாரும் கிடையாது. அதனால தான் பேரே அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான், முஹம்மது புகழப்பட்டவர்னு வச்சிருக்கிறான். ரசூலா புகழணும், ரசூல்லாவுடைய தகுதியை சொல்லி புகழணும். தகுதிக்கு மீறி தகுதியில் இல்லாத ஒரு காரியத்தை சொல்லி புகழக்கூடாது. இல்லை, எத்தனையோ பல மீலாது விழாக்கள்ல பல மௌலவிமார்கள் பேசி இருக்கிறார்கள். மறுமை நாள் அளிக்கப்படுவது ரசூலாக்கு மட்டும்தான் தெரியும், எந்த நாளும் கரெக்டா தெரியும், வேற யாருக்கு ரசூலா சொல்லல, ரசூலா தெரியப்படுத்தல. ஆனால் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், நபியே உங்களுக்கு கூட தெரியாதுங்க. அது பற்றிய அறிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இப்போ இந்த பாடத்தை சஹாபாக்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். ஈமானை பற்றி கேட்க வைத்தான், இஸ்லாத்தை பற்றி கேட்க வைத்தான், இஹ்சானை பற்றி கேட்க வைத்தான், மறுமையின் அடையாளத்தை பற்றி கேட்க வைத்தான். கூடுதலாக என்ன கேட்க வச்சான், மறுமை நாள் எப்போன்னு அல்லாஹ் கேட்க வச்சான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும் இது நமக்கு ஞானம் இல்லைன்னு, ரசூலாவுக்கு தெரியும் இது நமக்கு ஞானம் இல்லைன்னு, அல்லாவுக்கும் தெரியும் உலகத்தில் எவனுக்கு அந்த ஞானத்தை நான் கொடுக்கலன்னு. அப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாத கேள்வி? இந்த கேள்வியை கேட்க வைப்பதன் வாயிலாக முழு உலகத்தில் யாருக்கும் அந்த ஞானம் கிடையாது என்பதை பாடம் நடத்துவதற்கு அல்லாஹ் கேட்க வைக்கிறான். நபி அவர்கள் அவ்வளவு அற்புதமான பதில் சொல்கிறார்கள். கேட்கக்கூடிய உங்களுக்கு கேட்கப்பட்ட என்னை தவிர எந்த ஞானமும் கிடையாது உங்களுக்கு. அதாவது உங்களை கேட்கக்கூடிய உங்களுக்கு கேட்கப்பட்ட என்னை விட உங்களுக்கு கூடுதல் ஞானம் எதுவும் கிடையாது, அல்லது குறைந்த ஞானம் எதுவும் கிடையாது, இது பற்றி ஞானமே கிடையாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த செய்தியின் வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அதனால் மறுமை நாள் வரும், அதில் மாற்றம் கிடையாது. அது எந்த நாள், எந்த மாதம், எந்த வருடம் என்பதை பற்றி உலகத்தில் வேறு எந்த மனிதருமே அறிந்து வைத்திருக்கவில்லை, அல்லாஹ் மட்டுமே அறிவான். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அந்த மறுமை நாளின் நல்லதொரு வாழ்வை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.